கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும். ஒரே விஷயம் என்னோட சொல்லுங்க, கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும். இந்த நாளின் செய்தியினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே வசனம் யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கிற அந்த சாராம்சத்தை தான் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். புக் ஆஃப் ஜான் 15:11. இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்ன பாஸ்டர்? இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் எனக்கு குடும்பத்தில் என்ன கடந்து வரும்? யோவான் 15:11வது வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மள நிலைத்திருக்க. இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கணுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு. எப்படி பிரதர் இருக்குது? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஏதோ இருக்கிறேன் பாஸ்டர், ஏதோ இருக்கிறேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது. சந்தோஷமாய் நிறைவாய் இருக்கிற கர்த்தருடைய சந்தோஷம் நம்மளை நிலைத்திருக்கும்படியாகவும், அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும். செய்திக்கு ஆதாரமான முதல் வசனம் யோவான் 15:16வது வசனம். இதுதான் செய்திக்கு ஆதாரமான வசனம். ஜான் சாப்டர் 15:16. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். You did not choose me, I chose you. I appointed you to go and produce lasting fruit, so that the Father will give you whatever you ask for using my name. இந்த வசனத்தை 3 பகுதியாய் பிரித்து கொள்ளலாம். முதல் பகுதி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், 12 சீஷர்கள், நான் தான் உங்களை தெரிந்து கொள்ள, நீங்களை தெரிந்து கொள்ளல. அதே போல இன்றைக்கு இந்த ரகபோத் திருச்சபையை பார்த்து, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னை தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் ஆலயத்தில் இருக்கணும், உங்களை ரட்சிக்கணும், உங்களை நித்திய ஜீவனுக்காய் ஆயத்தப்படுத்தணும், நான் தான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதா, 2வது பகுதி, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. So that the Father will give you whatever you ask for using my name. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், என் நாமத்தினாலே பிதாவானவர் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கும்படியாய். என் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். நம்ம எதற்கு கஷ்டப்படுகிறோம்? எதற்கு நிறையா காரியங்களை பிரயாசப்பட்டு குடும்பங்களில் செய்கிறோம்? அப்பா அம்மா 2 பேர் எதற்கு ஓடி போய் வேலை செய்கிறாங்க? பிள்ளைகளுக்கு சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கணும், அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, 3வது பகுதி, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். I appointed you to go and produce lasting fruit. நீங்கள் போய் கனி கொடுக்கணும், அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு நீங்கள் பாருங்க, என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு அற்புதம் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க வேண்டிய சந்தோஷம், மனமகிழ்ச்சி இன்னும் நிறைவாகணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நான் கனி கொடுக்கறதில்ல. எப்படி நான் கனி கொடுக்கிறேன்? அந்த கனி கொடுப்பதில் நான் நிலைத்திருக்கிறேனா? இன்றைக்கு நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நான் நல்லா தான் இருக்கிறேன், அன்பாக தான் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பின் கனி அந்த அளவுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு நான் கனி கொடுக்கிறேனா? அந்த கனியில் நிலைத்திருக்கிறேனா? வீட்டில் அப்பா எப்படி இருக்கிறார்? நல்லா இருப்பார், திடீர்னு அப்பா மாறிடுவார். அம்மா நல்லா இருப்பாங்க, திடீர்னு மாறிடுவாங்க. நிலைத்திருக்கிறோமா? டு வி ஹேவ் த கன்சிஸ்டன்சி? கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதற்கு ஆண்டவர் நம்மளை சபையில் வைத்து இருக்கிறார்? நம்ம குடும்பங்களில் கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கணும், கர்த்தருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். அதற்கு தான் அந்த வசனத்தை சொன்னேன், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க ரகபோத் குடும்பங்கள்ல சந்தோஷம் குறைவா இருக்குது, நிறைவா இல்லை. கர்த்தருடைய சந்தோஷம் இல்லைன்னா இன்னைக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். provided
யோவான் 15:16 வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, எந்த இடத்துல ஆண்டவரே நீங்க கனி கொடுக்க சொல்றீங்க, அந்த கனி எந்த இடத்துல நிலைத்திருக்கணும், அதை நான் இன்னும் பெருக செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்குறங்க பொழுது சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஆலயத்தில் இருக்கிற ஒரு குடும்ப சந்தோஷத்துல நிறைவில்லாதபடி பல வருடங்கள் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள் கடந்து வருகிறோம், துக்கம் கஷ்டம் போராட்டத்தில் கடந்து வரோம். எஸ், எல்லாருமே சில காரியங்களுக்காக ஒரு கடந்து வருகிறோம். ஆனால் நாளாக நாளாக அந்த கர்த்தருடைய சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கணும். லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 43-45 வரை வாசிக்கிறோம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதன் கனியால் அறியப்படும். முட்செடிகள் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடிகள் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இன்னைக்கு நான் வீட்டுகிற பேசுகிற காரியங்கள், நான் நல்ல மரமா இருக்கிறேனா, எனக்குள்ள நல்ல கனிகள் வரும். ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவி நல்ல மரமா இருந்தால், அவர்களுக்குள்ள நல்ல கனிகள் புறப்படுமானால், அதுதான் அந்த கர்த்தருடைய சந்தோஷம் நிறைவாய் மாறுவதற்கும் தேவனுடைய சமாதான குடும்பத்தை நிரப்புவதற்கும் அதுதாங்க முக்கியம். பணம் பொருள் சொத்து காரியங்கள் அதெல்லாம் செகண்டரி. முதலாவது அந்த கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கும்படியா மரமானது நல்ல கனிகளை கொடுக்கணும். இன்னைக்கு நான் நல்ல மரமா இருக்கிறேனா, ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளைகள் எல்லாரும் யோசிக்கணும், நான் நல்ல மரமா இருக்கிறேன், எனக்குள்ளிருந்து நல்ல கனிகள் புறப்படுதா, நான் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய சந்தோஷத்தை வீட்டில் கொண்டு வருதா, எனக்குள் இருந்து என்ன கனி புறப்படுகிறதோ அதுதான் யோவான் 15:11 சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய சந்தோஷம் நம்மள நிலைத்திருக்கும். நம்ம சந்தோஷம் நிறைவாயிருக்கும். 20% ஜாய், 5% ஹாப்பினஸ் இல்லை, 100% ஹாப்பினஸ் இருக்கணும். நான் யாரையும் கை தூக்க சொல்ல போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. ஆனால் உங்கள் மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்க, நம்ம குடும்பங்களில் ஹாப்பினஸ் 100% இருக்கா, 80% இருக்கா, 30% இருக்கா, 10% இருக்கா? பாஸ்டர் 10% இருக்கா? இருக்கு. சில குடும்பங்களில் 10% இருக்கு, சில குடும்பங்களில் 30% இருக்கு. அவருடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும். அப்ப என்ன ஆகணும்? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல மரமா இருக்கணும். அந்த நல்ல மரம் தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். கொலேசியர் திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், நிறைய காரியங்கள் எழுதுகிறார். வேகமா அதை வாசிக்கிற கொலேசியர் 1வது அதிகாரம் வசனம் 9-11. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். நிறைய காரியங்களை சொல்றாரு. நீங்க ஞானமா இருக்கணும், விவேகமா இருக்கணும், அறிவினால் நிரப்பப்படணும். சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து, உங்களுக்குள் இருந்து நல்ல கனிகள், நல்ல சுபாவங்கள், நல்ல குவாலிட்டிஸ் புறப்படலைன்னா எதுவுமே உருவாகாதுங்க. நம்ம நினைச்சிட்டு இப்போ உருவாகுதுன்னு. சகல விதமான நற்கிரி கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளும். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்லுகிறாரு, ஞான விருத்தி அடையணும், நான் விவேகமா இருக்கணும், அறிவில் விருத்தி அடையணும், ஆண்டருக்கு பிரியம் உண்டாக்கணும், சகல விதமான நற்கிரிகளுமாக கனிகளை தந்து. இன்னைக்கு நமக்குள்ள இருந்து அந்த சுபாவ மாற்றங்கள், என்றைக்கு நம்ம தேவனை பற்றி கொள்ளுகிறோமோ, தேவனை அண்டிக் கொள்ளுகிறோமோ, என்ன செய்கிறோம்? புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். இந்த புது சிருஷ்டியாய் மாறுகிறதுனுடைய காரியம் என்னன்னா, நம்முடைய சுபாவங்களில் மாற்றங்கள் இருக்கணும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் கழிஞ்சும் என் சுபாவத்தில் மாற்றமே இல்லைன்னா இந்த கனிகள் உருவாக மாட்டேங்குது, எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கவும் அதில் நிலைத்திருக்கவும். நான் கனி கொடுக்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் பிள்ளையாய் இருக்கணும். அந்த கனி என்ன நிலைத்திருக்கணும். அது எப்படி பாஸ்டர் நிலைத்திருக்க முடியும்? அதே யோவான் 15வது அதிகாரம் வசனம் 4-6 வாசிக்கிற பாருங்க, எப்படி கனி கொடுப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சபையில இணைக்கப்படுகிறோம், ஆண்டுடைய ஆலயத்தில் வருகிறோம். அவர் திராட்சை செடியா இருக்கிறார், நாம கொடியா இருக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், I have to remain in Christ. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். பாஸ்டர், நான் 15 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 25 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன். பட் இஃப் யூ ஆர் நாட் ரிமைனிங் இன் காட், வாட் இஸ் த யூஸ்? ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? ஆண்டு பார்த்து பிக் பண்ணினார். யூதாஸ், வா நீ என் கூட வான்னு பிக் பண்ணார். அவர் கூடவே இருந்தார். பேதுரு இருந்தது போல, யோவான் இருந்தது போல, யாக்கோப் இருந்தது போல, அவரும் கூடவே தான் இருந்தார். 3 வருஷம் கூடவே தான் இருந்தார். ஆனா அவரோட நிலைத்திருக்கல. Today you might be in the church for many years, but are you remaining in God? ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறோமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்க மனசாட்சிப்படி உங்களுக்குள்ள நீங்க சொல்ல முடியும், ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருக்கிறேன். முதல் வசனம் சொல்லுகிறது, நான் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நான் ஒரு 2 கனியை குறித்து, ஒரு 3 கனிகளை குறித்து உங்களோட பேச போறேன். இந்த கனிகள் உங்களுக்குள்ள வெளிப்படல. ஹஸ்பண்டை குறித்து ஒய்ஃப் சாட்சி கொடுக்கணும், ஒய்ஃபை குறித்து ஹஸ்பண்ட் சாட்சி கொடுக்கணும், பிள்ளைகளை குறித்து பெற்றோர் சாட்சி கொடுக்கணும், பெற்றோரை குறித்து பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும். எப்போ பாஸ்டர் சாட்சி நேரத்துலையா? இல்லை, நீங்கள் வீட்டில் போய் பேசிக்கொள்ளலாம். இல்லை, உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே தெரியும், எங்கள் அப்பாக்குள்ள எங்கள் அம்மாக்குள்ள இந்த கனி இருக்குது, என் பிள்ளைக்குள்ள இந்த கனி இருக்குது, உங்களுக்குள்ளேயே தெரியும். இந்த வசனத்தின்படி, யோவான் 15:4 நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இது குற்றப்படுத்துவதற்கான வசனம் இல்லை, நம்மளை ஆராய்ந்து கொள்வதற்கான வசனம். இன்னைக்கு நான் பார்க்குற இந்த வசனத்தை பேசுகிற பொழுது, இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ இத்தனை வருஷம் ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கு இல்லையா? இத்தனை வருஷம் ஆண்டருக்குள்ள நான் கனி கொடுக்கலையா? அப்படி கனி கொடுத்திருந்தா ஏன் சந்தோஷம் நிறைவாய் மாறல? எங்கேயோ சந்தோஷம் தடைபடுது. கர்த்தருடைய சந்தோஷம் வீட்டில் இல்லை, சந்தோஷம் குடும்பத்தில் நிறைவா இல்லை. அப்படின்னா ஏதோ இடத்துல யாரோ ஒருவர் கனி கொடுக்கல. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம் நிறைவா இல்லைன்னா, ஒன்று அப்பா சரியான மரமா இல்லை, இல்லை அம்மா சரியான மரமா இல்லை, இல்லை பிள்ளைகள் சரியான மரமா இல்லை. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 4வது வசனம் சொல்றதுபடி, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாஸ்டர், ஆமா கொஞ்சம் எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது, நான் நல்ல மரமா இல்லதான் எனக்கே தெரியுது, நான் என்ன செய்ய? ஆண்டருக்குள்ள நிலைத்திருங்க. ஏசப்பா, இந்த வசனத்தின்படி நான் நல்ல மரமாய் மாற எனக்கு உதவி செய்யுங்க. சில வேளைகளில் முற்கோபங்கள் வந்துடும், சில வேளைகளில் என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிப்போம். கடந்த நாட்களில் வீட்டில் சாப்பிடும் பொழுது பிள்ளை கேட்குறான், அங்கிள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்கு, உங்களுக்கு தெரியலையா? உப்பு கம்மியாக இருந்தாலும் எனக்கு தெரியாது, உப்பு அதிகமாக இருந்தாலும் தெரியாது, எதுவாக இருந்தாலும் தெரியாது, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிறது இல்லை. சில வீட்டில் பாருங்கள், கொஞ்சம் ஒரு சின்ன காரியம், அங்கே வைக்கிற பொருள் இங்கே மாறிடுச்சுன்னா, அது அப்படியே ஆங்கிள் மாறிடுச்சுனாவே அவர் அப்படியே டாப் கோபத்தில் போயிடுவார். அந்த சுபாவ மாற்றங்கள் நமக்குள்ள ஒரு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் நல்ல மரமா இல்லை. அருமையான திருச்சபையை இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர, ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய சந்தோஷம் இந்த நாளில் நிறைவாக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்தின் மத்தியில் தேவனுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். கர்த்தருடைய சந்தோஷம் நிறைவா இல்லாம ஒரு குடும்பம் சபையில் இருந்து வேதத்தை வாசித்து நானும் விசுவாசி என்பதில் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சந்தோஷ குடும்பத்தில் இருக்கணும். அதை கொண்டு வர நான் சரியான மரமா இல்லை, இல்லை ஒருவேளை மனைவி சரியான மரமா இல்லை, பிள்ளைகள் சரியா இல்லை, தேவ சமூகத்தில் இந்த நாள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஏக்கம் எல்லாம் கனி கொடுக்கிற மரமாய் ஒவ்வொருவரும் இன்னும் மாறணும். எனக்குள்ள என்ன கனிகள் இருக்குது?
இப்போ ஒரு ஊழியனா நான் என்ன கனி கொடுக்கிறேன், இன்னும் எதில் நான் இன்னும் அதிகரிக்கணும், எதில் நிலைத்திருக்கணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நிலைத்திருங்க. முதலாவது அன்பில் நிலைத்திருங்க. பவுல் சொல்லுகிறார், அன்பு எனக்கு இராவிட்டால், அவர் ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்திலிருந்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் 3 வசனம். 1 Corinthians chapter 13 verse 1 to 3. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல ஓசையிட கைத்தாளம் போல இருப்பேன். நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன், 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன், உங்களுக்குள்ள அன்பின் கனி இல்லாவிட்டால் அது வெறும் சவுண்டு தான், யூஸ் இல்லை. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. விசுவாச வசனம் பேசலாம், நிறைய காரியங்கள் தீர்க்கதரிசன வசனம் கூட ஆப்ரேட் ஆகலாம். நான் பார்த்துருக்கிறேன் ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தில், அந்த ஊழியக்காரர் என்னிடத்துல சொன்னது, என்னுடைய மனைவி ஊழியத்தை செய்கிற பொழுது இப்படித்தான் அப்படித்தான் பேசுகிறாங்க, ஆனால் இறங்கினா அவங்களுக்கு ஒரு கனியே வித்தியாசமாக இருக்குது. எத்தனையோ பேரோட டிராவல் பண்ணதில் பார்த்து இருக்கிறேன். தீர்க்கதரிசன வசனம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே யூஸ் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. இது பவுல் ஒரு ஊழியக்காரராக இருந்து கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது இப்படியெல்லாம் ஒரு ஊழியத்தை செய்கிற குவாலிட்டிஸில் வந்து எனக்குள்ள அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ, ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு அண்ணனா, ஒரு அக்காவா, இந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்குரிய அன்பை, அந்த அன்பின் கனி உங்களுக்குள்ளிருந்து புறப்படலை அப்படின்னா நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்தாலோ கர்த்தருடைய பார்வையில் அது பெரிதாக இருக்காதுங்க. நான் நிறையா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நிறையா காரியங்களை செய்கிறேன், எல்லாமே உங்களுக்காக தான் செய்கிறேன். இன்றைக்கி நிறைய என்ன தெரியுங்களா நடக்குது, பெரிய காரியங்களை பார்க்குறோம், என் பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்யணும், குடும்பத்துக்காக காரியம் செய்யணும், நான் பிரயாசப்படுறேன். எல்லா பிரயாசத்தையும் பட்டுட்டு இந்த அன்பின் கனி குடும்பத்தில் குறைந்திருந்தால் அஸ்திவாரமே அசைஞ்சு போயிடும். அஸ்திவாரமே அசைஞ்சு போயிடும். அன்பு எனக்கு இராவிட்டால், பவுல் ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்திலிருந்து சொல்லுகிறார், ஊழியத்தில் ஆண்டரை நீர் இப்படியெல்லாம் பயன்படுத்தினா அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய பிரயாசங்கள் எடுக்கிறோம், பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்காக காரியங்கள் பண்ணணும். கடந்த நாட்களில் பேசுகும் பொழுது நீ உறவின் முறையில் ஒரு மகள் சொல்லுகிறாள், அந்த குடும்பத்தில் மகள் இருக்கிறா, மருமகள் இருக்கிறா. மருமகள் என்ன சொன்னாலும் அவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல, ஏன்னா வீட்டுக்கு வந்த புள்ள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்களாமா. ஆனால் மகள் என்ன ஒரு காரியத்தை சின்னதாக செஞ்சாலும் அந்த தாய் அவ்வளவுதான் கரெக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா என் மக போகிற இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன பெரிய பர்ஃபெக்ட் இருக்குது? முதலாவது பிள்ளையை நேசிக்க, பிள்ளைகள் சிறு வயதாக இருந்தாலும் பெரிய வயதாக எவ்வளவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் நாம் இருக்கணுங்க. கர்த்தர் நம்ம கருத்தில் கொடுத்துக்கிற அன்பு செல்வங்கள், மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், அன்பு செல்வங்கள் நம்ம கருத்தில் ஆண்டு கொடுத்துருக்கார். அதன் மேலே அன்பு செலுத்த, அது அந்த பிள்ளைகளுக்கென்று நேரத்தை கொடுக்க. இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் தான் அதெல்லாம் தெரிஞ்சிட்டேன். ஃபாதர் டாட்டர் டைம், மதர் சன் டைம், ஃபாதர் சன் டைம், நிறையா டைம் இருக்குன்னு. அதுவும் நான் லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். என்னுடைய மகன் P6 வரும்போது தான் ரியலைஸ் பண்ண. அதுக்கு முன்பாக நிறையா வருஷங்கள் ஊழியம் வேலை. ஒரு நேரம் வந்தது பாருங்க, அந்த நேரத்தில் ஐ வாஸ் வெரி கிளியர் ஆன் மை டைமிங். தயவு செய்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம நிறையா ஓடுகிறோம், நிறையா காரியங்கள், நமக்கு நிறையா பொறுப்பு இருக்குது, நிறையா காரியம் இருக்குது. ஆனால் கர்த்தர் குடும்பத்தில் கொடுத்துருக்கிற முதலாவது மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அதே போல் மனைவியும் கணவனுக்காக நேரத்தை செலவழிப்பதில், குறிக்கப்பட்ட நேரத்தை கொடுப்பதில், அன்பு செலுத்துவதில் தயவு செய்து அந்த அன்பின் கனி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கட்டும். இன்றைக்கி எந்தெந்த சில நம்ம நாளையத்தில் சில குடும்பங்கள் இருக்கிறாங்க, ரொம்ப ரிலீஜியஸாக அந்த ஃபாதர் சன் டைம் இல்லாட்டி மதர் டாட்டர் டைமை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லா குடும்பத்தில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோடு உங்களுக்கு நேரம், ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு நேரம் நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தீர்கள் என்றால் அந்த கனி இன்றைக்கு அதிகரிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யூ ஹேவ் டு கிவ் டைம். அன்பு எனக்கு இராவிட்டால் இந்த ஆண்டவர் என்னை என்ன பயன்படுத்தினாலும் ஒன்றும் இல்லைங்கிறாரு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பிரயாசப்படலாம், என்னென்னமோ காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த அன்பின் கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும்.
இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வி டோன்ட் ஃபைண்ட் டைம், பட் மேக் டைம். ஒரு டைம் ஏற்படுத்தி கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் கேட்கணும், மனைவி என்ன சொல்கிறாங்க கேட்கணும், கணவன் என்ன சொல்கிறார் கேட்கணும். பிள்ளைகளுக்கு நிறையா நேரம் வி கீப் ஆன் கிவிங் இன்புட்ஸ், வி ஆர் நாட் சம்டைம்ஸ் ரிசீவிங் ஃப்ரம் தம். எல்லாரும் அப்படி இருக்காங்க சொல்ல வரல. ஒரு சில இடங்களில் நம்ம ரிசீவ் பண்ணுறதில்ல. பிள்ளை என்ன சொல்ல வர்றாங்க, பிகாஸ் தேர் இன் டிஃப்ரெண்ட் எரா. நம்ம 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதே மாதிரி இருக்கு நம்ம மைண்ட் செட்டில் இருப்போம். நம்ம மைண்ட் ஃப்ரேமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, வாட் டு தே ஃபீல், என்ன யோசிக்கிறாங்க. அந்த அன்பின் கனி குடும்பத்தில் பெருகுமானால் கனி கொடுக்கவும் கனி நிலைத்திருக்கும். அது நிலைத்திருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு இருக்குது, எப்பாவது ஒரு நாளைக்கு பேசுவாங்க, இல்லை. அந்த அன்பின் கனி குடும்பத்தில் வளரணும். இன்னைக்கு பிள்ளைகளோட ஃபாதர் டாட்டர் டைம், மதர் சன் டைம், இல்லாட்டி ஃபாதர் சன் டைம் எங்கெல்லாம் இல்லையோ அதை சரிப்படுத்துங்க. அந்த கனி உருவாகலை குடும்பத்தில், அந்த காரியங்கள் நம்ம நடக்கலை, அதற்காக நம்ம பிரயாசம் எடுக்கலைன்னா யோவான் 15:11 சொல்லுகிற என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். அதுதான் சில இடங்களில் சந்தோஷம் நன்மை குறைவதற்கு காரணம். ஏன்னா அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை, அந்த டைம் கொடுக்கல, நம்ம பேசல, காரியங்களை கேட்கல, நம்ம புரிந்து கொள்ள முடியல. சில பேர் 10 வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, 15 வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு கணவனை மனைவி புரிந்திருக்கிறாங்க, மனைவியை புரிந்து நம்மளுக்கு தெரியாது. புரிஞ்சுக்கணும், வருஷம் ஆக ஆக புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் இது அவங்களுக்கு ஒத்து வரல, இந்த காரியங்களுக்கு சரிபடலை, அவங்க வீட்டுக்கு போகிறோம், இல்லாட்டி நம்ம இன்லாஸ் வீட்டுக்கு பெண் பிள்ளைகள் வர்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் குடும்பத்தில் இருந்தால் தேவனுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்குங்க. இன்னைக்கு எந்த இடத்துல அந்த அன்பின் கனி, இப்போ 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்தில் சொல்கிற அந்த அன்பின் கனி எந்த இடத்துல சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு இருக்கும். ஆனால் சில இடத்துல அதை நம்ம நேரம் எடுத்து அது சரிப்படுத்தாமல் இருப்போம். இப்போ நம்முடைய குடும்பத்தினர் சில பேர் பிள்ளைகள் ஊரில் இருப்பாங்க. ஊரில் இருந்தாலும் ஃபோன் பேசுகிறீங்க, மனைவியோடு பேசுகிறீங்க, பிள்ளைகளோடு நேரம் எடுத்து பேசுங்க. தேர் ஹேஸ் டு பி அ குவாலிட்டி டைம். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் யூ மஸ்ட் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் சில்ட்ரன். இப்போ குடும்பம் ஊரில் இருக்கிறாங்க, பிள்ளைகளோடு ஒரு நேரம் எடுங்க, அவங்களோடு பேசுங்க. பில்ட் யுவர் ரேப்போ வித் யுவர் சில்ட்ரன். அந்த அன்பின் கனி முதலாவது தகப்பனுக்குள்ளாய் தாய்க்குள்ளாய் இருந்து நல்ல மரமாய் நல்ல கனி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் இது வளர்கிற பொழுது கர்த்தருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியா தேவன் கிருபை செய்வார். இன்னொரு கனி பாருங்க, விசுவாசம். இந்த விசுவாச ஓட்டத்தில் எந்த அளவுக்கு பொறுமை நமக்கு அவசியம். எபிரேயர் 12ஆவது அதிகாரம் வசனம் 1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசை துவக்கிறவர் முடிக்கிறவர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். இன்னொரு கனி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கார். ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாச ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்தார். நோவாவுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்தார். ஒவ்வொருவருக்கும். எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாய் உள்ளதென்று தீர்த்து விசுவாசம் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவுக்கு ஆண்டவர் பேழை ஏற்படுத்தும்படியா இந்த விசுவாச பாதையில் நடத்தினார். பொறுமையோடு ஆண்டு சொன்ன தனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடினார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற அந்த கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும். அதில் நம்ம நிலைத்திருப்போம்னா எபிரேயர் 12:1 சொன்னபடி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கலப்பையில் கை வச்சிட்டோம், விசுவாச வாழ்க்கையில் கை வச்சிட்டோம், நிலைத்திருக்கணும், ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்கணும். என்ன செய்யணும்? முதலாவது நம்மை ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்கும்படியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த கனி பெருகணும்னா என்ன செய்யணும்? யோவான் 15:5 வாசிச்சபடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
அப்ப என்ன செய்யணும்? இந்த விசுவாச ஓட்டத்துல ஆண்டுக்குள்ள நான் நிலைத்திருக்கும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன? அதுல பொறுமையோடு ஓட அந்த விசுவாசம் என்கிற கனியில ஆண்டவர் ஒரு மிகுதியான நிலைத்திருக்கும்படியான கிருபை கொடுப்பார். அதற்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? முதலாவது தேவ சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனை தேடுவதில், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதில். சில வேளைகள் நம்முடைய வேலை நிமித்தமாய் ஒரு வேளை நம்முடைய ஆராதனைக்கு வர முடியல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் சில பேருடைய விசுவாச ஜீவியமே இந்த நிலைத்திருக்கிற கனி இல்லாதனால அஃபெக்ட் ஆகுது. ஆண்டு முதல் வசனம் உங்களுக்கு வாசிச்சம் பாருங்க, யோவான் 15:16. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதுக்கு நான் உங்களை ரட்சித்து சர்ச்சுக்கு கொண்டு வந்தேன்? எதற்கு உங்களுக்கு ஞானஸ்தானம்? எதற்கு உங்களுக்கு அபிஷேகம்? எதற்கு உங்களுக்கு வேதம்? எதற்கு உங்களுக்கு என்று ஒரு ஆலயம்? விசுவாசத்தின் கனியில நிலைச்சிருக்கும்படியாய். அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கணும்னா ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி எனக்குள்ள மாற்றங்கள். சில வேளையில் பாருங்க, நம்ம ரிலிஜியஸா அப்படியே சர்ச்சுக்கு வர்றோம், அப்படியே காரியங்களை செய்யறோம், அப்படியே போறோம். அந்த கனி நிலைத்திருக்காது, அந்த விசுவாச கனி நிலைத்திருக்காது. ஒரு சிலர் பாருங்க, சபையில வந்து 2 வருஷம் 3 வருஷத்துல தங்கள் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுவாங்க. ஏன்னா அந்த கனியில நிலைத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ள வருவாங்க, பலன் அடைவாங்க, ஆண்டருக்குள்ள பலனாய் நடத்தப்படுவாங்க. யோவான் 15:5 படி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அவங்க லைஃப் எல்லாம் பாருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்க லைஃப் பாருங்க, ஆண்டருக்குள்ள எப்படி நிலைத்திருக்கிறாங்க. அந்த வசனம் அவங்களுக்குள்ள பேசுது, அந்த வசனத்தின்படி தங்களை கரெக்ட் பண்றாங்க, அவர்களுக்குள் கனிகள் மாறுகிறது, சுபாவம் மாறுகிறது. யாருக்குள்ள சுபாவ மாற்றங்கள் வருகிறதோ, யாருக்குள்ள கனிகள்ல மாற்றங்கள் வருகிறதோ, யார் நிலைச்சிருக்கிறாங்களோ, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இன்னைக்கு விசுவாசத்துல 6 மாசம் விசுவாசம் நிக்கிறோம், திடீர்னு 6 மாசத்துக்கு அப்புறம் காண்றதில்லை. சில பேர் அந்த விசுவாச ஓட்டத்திலிருந்து பின்னால போயிடுறாங்க. எப்படி நிலைத்திருக்க? அந்த விசுவாச ஓட்டத்தில் நிலைத்திருக்கணும். இஃப் யூ டேக் சம்திங் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இன் இட். இப்போ வெயிட் ரிடக்ஷன் 2 மாசத்துல நான் 3 கிலோ குறையணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. என்ன பண்றீங்க? தூங்கினாலோ கஷ்டப்பட்டாலோ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது கட்டுப்படுத்தி நிறைய எக்ஸசைஸ் பண்ணி நிறைய காரியங்கள் பண்ணி எப்படியாவது வெயிட் ரிடக்ஷன் பண்ணி. ஏன்னா யூ ஆர் டிட்டர்மைன்ட் டு அச்சீவ் சம்திங். ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு காரியம் பண்றீங்க, யூ ஆர் டிட்டர்மைன். நம்முடைய விசுவாச வாழ்க்கை அப்படித்தான். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எதுக்கப்பா ஏற்படுத்தினேன், எதுக்கப்பா உன்னை சபையில வைத்திருக்கிறேன், ஏன் சந்தோஷத்தை குடும்பத்துல கொண்டு வருகிற ஒரு மகளாய் உன்னை சபையில வைத்திருக்கிறேன். சந்தோஷம் உன் மூலமாய் நிறைவாய் இருக்கணும். ஏன் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறேன்? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். யாரெல்லாம் அந்த திராட்சை செடியில கொடியாய் ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு சொல்றீங்களோ, நிச்சயம் ஆண்டுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குங்க. காசு, பணம், உறவுகள், காரியங்கள் எல்லாம் ரெண்டாவது, அந்த கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் என்ன இருக்குதோ இல்லையோ, ஒருவேளை சாப்பாடே குறைவா இருக்கலாம், சந்தோஷம் நிறைவா இருக்கணும், அது இருக்கணுங்க. இன்னைக்கு நீங்க முடிவு செய்யணும், இந்த வசனத்தின்படி ஆண்டவரே எனக்கு எதற்கு ஏற்படுத்தி இருக்கிறீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ கெட்டிங் இன்டு த லைஃப் ஆஃப் சால்வேஷன்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறேன்னு சொல்றேன், ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறேன்னு சொல்றேன். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் யோவான் 15:11 படி அவருடைய சந்தோஷம் நிலைத்திருக்கணும், அவருடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும். அதுல குறைவு இருக்குதுன்னா it is a time to correct ourselves. Then we have to say, I am a spirit-filled Christian. If anybody is claiming that I am a spirit-filled Christian, I want you to evaluate according to John 15:11. அவருடைய சந்தோஷம் நிலைத்து இருக்குதா, நிறைவா இருக்குதா, இல்ல அட்லீஸ்ட் அதற்கேற்ற கனிகள் குடும்பத்தில் வெளிப்படுதா, இல்ல குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு இருக்குதா? எப்பாவது ஒருக்கா சண்டை வரலாங்க, எப்பாவது ஒருக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஆனா எப்பொழுதுமே சண்டை, எப்பொழுதுமே சச்சரவு. அனலைஸ் yourself according to John 15:11. அந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேனா இல்லைனா, இன்னைக்கு எந்த இடத்துல அந்த கனிகள் மாறணுமோ அதுக்கு ஒப்பு கொடுங்க. கனிகள் மாறட்டுங்க.
விசுவாசம் என்கிற கனி அதிகரிக்கிற பொழுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். ஆபிரகாமுக்கு ஒரு ஓட்டம், நோவாவுக்கு ஒரு ஓட்டம், எலியாவுக்கு ஓட்டம், எலிசாவுக்கு ஓட்டம். அப்ப ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யும்? எனக்கு ஆண்டவர் இந்த விசுவாச பிரயாணத்தை வைத்திருக்கார். உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குங்க, உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும். ஆபிரகாம் போய் கேட்கிறார், ஆண்டவரே 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே, வாக்கு தத்தத்தின் மகன் உனக்கு கொடுப்பேன். அவருக்கு ஒரு நிறைவு, சந்தோஷமா இருக்கிறார். ஆண்டு 25வது வருடத்துல தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் யாருடைய குடும்பத்தில், யாருடைய வாழ்க்கையில இது ஆண்டு எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், இதில் நான் சந்தோஷமாய் பொறுமையா ஓடுகிற அந்த விசுவாசம் என்கிற கனி உங்க வாழ்க்கையில பெருகுமானால் அந்த சந்தோஷம் உங்களை நிரப்பும், அந்த விசுவாசம் பெரிதா இருக்கும். மூன்றாவதாக யோவான் 15வது அதிகாரம் வசனம் 7-8 வாசிக்கலாம். Book of John chapter 15 verse 7 and 8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாஸ்டர், நான் நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு இந்த காரியங்கள் நடக்கணும். என்ன செய்யணும்னா, நான் அவரிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்கணும். அது எப்படி பாஸ்டர் முடியும்? எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கு யோவான் 15 இந்த வசன யோவான் 15-16 இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தை பார்க்குற பொழுதே நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினால பிதாவிடத்தில் என்ன கேட்பீங்களோ அவர் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்க, அந்த கனி உங்களை நிலைத்திருக்கட்டும், நான் உங்களை ஏற்படுத்தி. இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வசனத்தை வைத்து உங்களையே நீங்கள் எக்ஸாமின் பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே நான் எதில் இன்னும் கனி கொடுக்கணும், எதில் நிலைத்திருக்கணும். அப்போ உங்கள் மனசு சொல்லும், கலாத்தியர் 5வது அதிகாரத்தின்படி ஆவிக்குரிய கனிகளை நான் தியானிக்கணும்னு உங்கள் மனசு சொல்லும். அப்போ என்ன செய்வீங்க? அதை எடுத்து வாசிப்பீங்க. ரொம்ப சுலபங்க. நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் வருது ரொம்ப சுலபம். ஆனால் our heart must yield to God's word. நிறைய நேரம் சபைக்கு வர்றோம், மெசேஜை கேட்குறோம். தயவு செய்து சொல்கிறேன், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கறதுல நீங்கள் அசால்ட்டாக இருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுல, அந்த தேவனுடைய வார்த்தையை ப்ராசஸ் பண்ணுறதுல நம்ம கவனமாக இல்லைன்னா நம்முடைய பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை சேருவதற்கு, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு நம்ம நிறையா பிரயாசப்படுகிறோம். ஆண்டு கொடுக்குற இந்த வார்த்தையே உங்களுக்கு நம்ம ஆடியோ கேஸ்டில் போடுகிறோம், இதில் ஆடியோ கொடுக்குறோம், இது எல்லாம் கொடுக்குறோம். இது நீங்கள் கேட்டு பயன்பெற்று அதன் மூலம் எனக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்கட்டாண்டவேன்னு சிம்பிளாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவர் வார்த்தையில் நிலைத்திருந்துருவீங்க. யாருக்குள்ள இந்த விசுவாசத்தின் கனி அதிகரிக்குதோ அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு செய்வார். எனக்கு இந்த காரியம் நடக்கணும், என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், என் வேலையில் இந்த அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நடக்குதோ. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அன்றே யோவான் 15:7 நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். அப்படின்னா எனக்காக பேசுகிற வாக்கு தத்தை என்ன? ஆண்டவர் எனக்காய் கொடுக்கிற வாக்கு தத்தை என்ன? நம்ம சபைக்காய் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தை ஏசாயா 43:9, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த தேவ செய்திகள் மூலமாய் ஆண்டவர் உங்களோட பேசலாம். உங்களோடு பேசுகிற அந்த வசனம், எந்த வசனம் உங்கள் இருதயத்திற்கு க்ளோஸாக இருக்குதோ, இல்லை எந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதோ, இல்லை எந்த ஒரு வசனம் உங்களை ரொம்ப திங்க் பண்ண வைக்குதோ, இல்லை எந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு பாரம் வந்து ஒரு சில முறை அந்த வசனத்தை சொல்லும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வருதோ, something has to happen in our life after a while when you read the verse. இந்த அனுபவம் நிச்சயமா ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வர நம்ம பிரயாசப்படணுங்க. நீங்க வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, இந்த மாதத்தை எடுங்க, மே மாதத்தை எடுங்க. இந்த மாதத்தில் எந்த வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். 10 வசனம் 15 வருஷம் படித்து அதில் நான் ரொம்ப தேரணும், மனப்பாடம் பண்ணணும், ரொம்ப நல்லது பண்ணுங்க. ஆனால் இந்த மாதத்தில் ஒரு வசனம்
நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்கள் இருதயத்தில் பூரிப்பை கொடுக்குறது, உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்குது, உங்கள் கண்களில் கண்ணீர் வருது, உங்களுக்கு ஒரு விசுவாசம் வருது. இந்த வசனத்தின்படி வசனம் சொல்லு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், ஆண்டவரே எந்த வார்த்தையில் நான் இன்னும் நிலைத்திருக்கணும், எந்த விசுவாசத்தில் இன்னும் பலனாக இருக்கணும், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி எதில் நான் இன்னும் உறுதிப்படணும், அப்படி என்று உங்களை மாற்றி கொள்ளுவீங்கன்னா அந்த வசனம் நமக்குள்ள, அந்த வசனத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. ப்ளீஸ் அதற்காக முயற்சி செய்யுங்க. அநேகர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து போறீங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற, அதற்காக வாஞ்சிக்கிற வாஞ்சை இன்னும் நமக்குள்ள அதிகரிக்கட்டும். வசனம் நம்மோடு இரண்டரை கலந்துடணுங்க. இது இந்த நாட்களுக்கு பிறகு அடுத்த வாரத்திலேயோ வருகிற நாட்களில் ஏதோ ஒரு சோதனை வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சோதனை வருது, உங்கள் வேலை இடத்துல ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குது, திடீர்னு உங்களுக்கு எதிர்ப்பாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க, சில திட்டம் தீட்டுறாங்க. உடனே உங்கள் மனசுக்குள் சொல்லணும், என்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். அந்த வசனம் நமக்குள்ளே டெபாசிட் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சரியான நேரத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை எடுத்து கொடுப்பார். ஏன் இந்த பலவீனம் வருது, ஏன் இந்த சோறு வருது? எரேமியா 33:6 சௌக்கியத்தையோ ஆரோக்கியத்தையோ கொடுக்க நீங்கள் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு இதில் ஜெயம் வரணும். சங்கீதம் 85:9 நம்முடைய தேசம் தம்முடைய மகிமையினால் நிரப்பப்படுகிற பொழுது அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. வசனம் நம்மில் இருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். கடந்த நாட்களில் சொன்னேன், ஒரு சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போவும் உங்களுக்கு அன்போடு சொல்லி கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஆண்டவர் உங்களோடு க்ளோஸாக என்னென்ன வசனங்கள் ஆண்டு பேசுகிறாரோ அந்த வசனங்களை குறித்து தினந்தோறும் அதற்காய் செபிங்க. இன்னும் அன்றைக்கே சொன்ன ஒரு புதன்கிழமை ஜெபத்தில் சொன்ன உபாகம் 33 வசனம் 14-17 வரை இருக்கிற அந்த வசனங்களை சொல்லி குடும்பத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், இந்த நாளிலிருந்து அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாக, அதற்காக நம்ம அர்ப்பணிக்கும்படியாக நீங்கள் பிரயாசப்படுங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். கடைசியாக அந்த நிறைவான சந்தோஷம், குடும்பங்களில் நிறைவான சந்தோஷம் இருக்கணுங்க. ஏன் பாஸ்டர் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அது ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பாரத்தோடு பேசுகிறேன். குடும்பங்கள் இருக்கிற, நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற பாரத்தோடு பேசுகிறேன். ஏன்னா நிறைவான சந்தோஷம் இருக்க வேண்டிய இடத்துல குறைவான சந்தோஷம் இருக்குது. ஏன்னா கனிகள் இல்லை. அந்த கனிகளை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறேன். நிறைவான சந்தோஷம் இருக்கணும் குடும்பங்களில். அதற்காக தன் பாரத்தோடு உங்ககிட்ட பேசுகிறேன். யோவான் 15:9-11 ஆண்டன்னைக்கு சொன்னார் சீஷர்களை பார்த்து, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 9வது வசனம். அருமையான தகப்பன்மாரே, தாயாரே, அன்பில் நிலைத்திருங்க. கணவன் மனைவிக்கு கொடுக்கிற அன்பு, மனைவி கணவனுக்கு கொடுக்கிற அன்பு, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்புல நிலைத்திருக்காம கனி கொடுக்காம இருக்காதீங்க. சந்தோஷம் குறைவா இருக்கும், அதற்கு காரணமாய் ஒரு தகப்பன் தாய் இருக்காதீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவா இருக்கணும். 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கற்பனைகளை கை கொள்ளுவது, ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், ஏதோ மெசேஜை கேட்டேன், ஏதோ போனேன், அப்படியே இருந்தால் கற்பனையில் நிலைத்து இருக்கிறது இல்லைங்க. ஆண்டுடைய கற்பனையில் நிலைத்திருக்கணும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பு குடும்பத்தில் நிலைத்திருக்கும். 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும். Go and produce lasting fruit. இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்தில் எனக்குள்ள இருக்கிற கனி நிலைத்திருக்குதா? ஆண்டவர் விரும்புகிற கனியா இருக்குதா? முதலாவது அன்பின் கனி. அது கொடுக்கிற மகனா மகளானா இருக்கிறேன்னா, விசுவாசத்தின் ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தின் பொறுமையில் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் நியமித்து கொண்டு சந்தோஷமா அந்த விசுவாச பயணம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? சந்தோஷமா ஓடணும். பவுல் சொல்லுகிறார், நான் இந்த பூமியில் இருந்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட மேலே போய் இருக்கணும் சரி, ஐ எம் ரெடி. விசுவாச ஓட்டத்தில் இருக்கிற அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்க, யார் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கணும், இன்னார் என்று நான் அறிவேன், அந்நாள் முடிவு பரியந்தர் காத்துக்கொ. நம்ம விசுவாச ஓட்டத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க. சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், வார்த்தை நிலைத்திருக்கும்படியா
எந்த அளவுக்கு வார்த்தை ஒரு தகப்பனுக்குள்ள தாய்க்குள்ள நிலைத்திருக்குதோ, எந்த அளவுக்கு நீங்கள் அதற்கு நேரம் கொடுக்குறீங்களோ, அதுதாங்க பிள்ளைகள் மேல் கடந்து வருகிற ஆசீர்வாதம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. நான் அவரிலும் அவருடைய வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதெல்லாம் நடந்ததுன்னா நிறைவான சந்தோஷம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். அருமையான திருச்சபையை உங்களை கேட்டுக்கொள்ளுகிற, கர்த்தருடைய சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் வர ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒவ்வொரு தாய்மாரும் வடிகாலாய் வாய்க்காலாய் தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் இந்த வேளையில் ஒப்பு கொடுக்க போறீங்கல்ல. அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்கள்ல சந்தோஷம் ரொம்ப குறைவா இருக்குதோ, எந்தெந்த குடும்பங்கள்ல ஐ டு ஐ பார்த்து பேச முடியல, ஏன் அந்த கனி, அன்பின் கனி எங்கேயோ குறைவாய் விட்டது. அதையெல்லாம் சரி செய்வோம், அதையெல்லாம் சரி செய்வோம். தேவ சமூகத்தில் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலைங்க, இங்கிருந்து ஒருவேளை வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் ஊரில் இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்க பேசுகிற பொழுது சமாதான சந்தோஷம் இருக்கணும். இந்த வார்த்தையை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உங்க சந்தோஷம் ஏன் வாழ்க்கையில முதலாவது நம்ம குடும்பங்கள் அது நிலைத்திருக்கட்டும். குடும்பங்கள் நிலைத்திருக்கும். குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷ சூழ்நிலை இருந்தா, நீங்க எந்த இடத்துல வேலை செய்ய போறீங்களோ, எந்த இடத்துல போறீங்களோ, அந்த சமாதானத்தின் பாத்திரம், அந்த சந்தோஷத்தின் பாத்திரம் உங்களை தொடர்ந்து வரும். அதை உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது, எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்பா, அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரஜா, அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எதற்காக நீங்க எங்களை சபையில வைத்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் இந்த சபையில இணைத்திருப்பதற்கு நோக்கம், இந்த ஊழியத்தில் இணைத்திருப்பதற்கு நோக்கம், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக கடந்து கொண்டு வந்திருக்கிற நோக்கம், நீங்க கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். சொல்லுங்க, நான் நல்ல மரமாய் நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாய் இருப்பேன். நல்ல ஒரு தகப்பனாய், நல்ல ஒரு தாயாய், பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு யோவான் 15:11 வசனத்தின்படி ஏசப்பாவுடைய சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்கணும். ஏசப்பாவுடைய சந்தோஷம் எங்களை நிலைத்திருக்கணும். எங்க சந்தோஷம் நிறைவா இருக்கணும். ஜெபிங்க, எல்லாம் அப்படியே ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து முதலாவது அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் பெருகினா போதுங்க. அதற்கு பிறகு நம்முடைய தேவைகள், காரியங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க சந்தோஷம் எங்க மத்தியில நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, உங்க சந்தோஷம் எங்க குடும்பங்கள் மத்தியில நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, உங்க சந்தோஷம் எங்க மத்தியில நிறைவா இருக்கட்டும். ஆண்டவரே, அருமையான திருச்சபையே, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் இணைத்திருக்கிறார். கணவனுடைய வீட்டாரோ மனைவியுடைய வீட்டாரோ ஏதேதோ காரியங்களை போட்டு உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தில் சமாதானமாய் அன்பின் கனி பெருகும்படியா அவருடைய சந்தோஷம் உங்க குடும்பத்துக்குள்ள நிலைத்திருக்கணும். அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கணும். கேளுங்க, ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தில் எங்க குடும்பங்களுக்குள்ள எங்களுக்குள்ள சந்தோஷம் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, அப்பா, எங்க குடும்பங்கள சந்தோஷம் நிலைத்திருக்கணும். எங்க அன்பு பிள்ளைகளுடைய குடும்பம் ஊர்ல இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கணும். உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியா, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, தேவ கிருபை ஒவ்வொருவரையும் அளவில்லாதபடி நிரப்பும்படியா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் நிறைவா இருக்கட்டும். ஆண்டவரே, ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி அவருடைய சந்தோஷம் நம்மை நிரப்புகிற இந்த நாளில் அப்பாவுக்கு அப்படியே நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோ
வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும், கனி கொடுக்கவும் நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏசப்பா, நாங்க ஒவ்வொருவரும் நல்ல மரமும் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய், அன்பின் கனியில பெருகிறவர்களாய் எங்களுக்கு கிருபை கொடுங்க. விசுவாசத்தின் கனியில எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடும்படியா, விசுவாச ஓட்டத்திலிருந்து விலகி போகாதபடி, ஆலயத்துல உமக்காய் நிற்கும்படியாய், தேவனை தேடும்படியாய், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் சொன்னபடி இந்த வார்த்தை எங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படியாய் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோவான் 15:11 வசனத்தின்படி எல்லாம் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல கனிகள் இன்னும் பெருகணுமோ, கனிகள்ல மாற்றம் வரணுமோ, அந்த மாற்றம் ஏற்படும்படியாய் அந்த மாற்றத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள யோவான் 15:11 வசனத்தின்படி உங்களுடைய சந்தோஷம் இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாய் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை, அந்த தயவு ஒவ்வொருவரும் நிறைவாய் இருக்கட்டும். வல்லமை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you. இந்த நாளிலும் லைவ்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.